வணக்கம். நமது யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி நமது யூடியூப் சேனல் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுடைய விருப்பத்திற்காக முன்னதாகவே வெளியிடப் போகின்ற தொகுதி. நமது யூடியூப் நண்பர் ரோசன் அவருக்காக அரியலூர் சட்டமன்ற தொகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் உடையார்பாளையம் தாலுகா பகுதியை சுற்றியுள்ள சில கிராமங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், நடுவலூர் கிழக்கு, நடுவலூர் மேற்கு, சுத்தமல்லி, உளியக்குடி, கீழ்நத்தம், கடம்பூர் மற்றும் அரியலூர் தாலுகாவை உள்ளடக்கிய பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவையாகும். இந்த தொகுதியில் 4 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக தலா 1 முறையும் தங்களது வெற்றியை இதுவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றுள்ளன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவை சார்ந்த கு. சின்னப்பா 1,03,975 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 46.45 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சார்ந்த ராஜேந்திரன் 1,07,401 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 45.1% பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுகுணாகுமார் 12,346 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 5.52% பெற்று 3வது இடத்திலும், அமமுகவை சார்ந்த மணிவேல் 2,044 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 1% பெற்று தோல்வியடைந்துள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,382. அதிமுகவை சார்ந்த ராஜேந்திரனை சின்னப்பா அவர்கள் வெறும் 3,234 வாக்குகளே கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் உடையார்கள் 28%, வன்னியர்கள் 15%, மூப்பனார் பிரிவை சார்ந்தவர் 20% முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் உள்ளனர். இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த மக்கள் தொகை 2,54,281. அதில் ஆண்கள் 1,25,408, பெண்கள் 1,26,873. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,23,839. கிட்டத்தட்ட 88.6% வாக்குகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவாயிருக்கு. அதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,386. தற்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் இழுபறி நிலைமைதான் உள்ளது. சற்று கூடுதலாக வாக்கை வாங்கி முதல் இடத்தில் உள்ள கட்சி திமுக கிட்டத்தட்ட 31% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக அதிமுக 29% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் 22% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு இங்கு 15% ஆதரவை மக்கள் தங்கள் ஆதரவாக அளித்துள்ளனர். இதர கட்சிகளுக்கு 3% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியரின் வாக்கு அதிகமாக அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பிரிகிறது. இது திமுகவிற்கான பெரிய அச்சுறுத்தலாக இந்த தொகுதி இருக்கும். திமுக இங்கு வெல்வது கடினம். இருந்தாலும் தற்போது நமக்கு கள நிலவரப்படி 2% கூடுதலாக பெற்றுள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதி நிலவரங்களை பார்க்கலாம். அதுவரை எங்கள்
சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.